ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் டாக்டர் நித்யா ஃப்ராங்க்லின். இப்போ இந்த வின்டரில் இன்னொரு இன்ஃபெக்ஷன் ரொம்ப பரவலாக பரவிட்டு இருக்கு. இதை வந்து ஸ்க்ரப் டைஃபஸ்ன்னு சொல்லுவோம். இது ஓரியன்ஷியா சுசுகா முஷி அப்படின்ற ஒரு கிருமினால பரவுறது. இந்த கிருமி மனுஷங்களுக்கு எப்படி பரவுதுன்னு பார்த்தீங்கன்னா, இச் மைட்டுன்னு ஒரு சின்ன பூச்சிக்கொல்லினால தான். ஸோ யூஸ்வலாக இந்த பூச்சி எங்கெல்லாம் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, விவசாய நிலம் இருக்கிற இடத்துல, நிறைய செடி கொடி இருக்கிற இடத்துல, புதர் நிறையா இருக்கிற இடத்துல இருக்கும். ஸோ மனுஷங்களுக்கு இந்த இன்ஃபெக்ஷன் வரும்போது, ஸ்க்ரப் டைஃபஸ் வரும்போது ஒரு ஹை ஃபீவர் இருக்கலாம், ஹெட்டேக் இருக்கலாம், இல்லை நெறி கட்டுறது நிறையா இருக்கலாம். ரொம்ப இன்ஃபெக்ஷன் சிவியர் ஆகும்போது அது வந்து நம்மளுடைய ஹார்ட்ஸு, லங்ஸு, லிவர் எல்லாத்தையும் பாதிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பட் ஏர்லியாக டயக்னோஸ் பண்ணால் இதை கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ணலாம். ஓரல் ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுத்து அட்மிஷன் கூட தேவைப்படாது. ஸோ சப்போஸ் வந்து இந்த பூச்சி கடிச்சதுன்னா அந்த இடத்துல ஒரு ரெட் கலர் ரேஷோ இல்லை ஒரு பிளாக் கலர் மார்க்கோ இருக்கும். ஸோ உங்களுக்கு ஃபீவரோட இந்த மார்க் எதுவும் இருக்குது, இல்லை வந்து நீங்கள் இருக்கிற இடத்துல நிறைய செடி கொடி இருக்குதுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஃபீவர் இருந்ததுன்னா உங்கள் டாக்டர்கிட்ட செக் பண்ண சொல்லுங்கள். யூஸ்வலாக 5 டேஸ்க்கு அப்புறம் இதுக்கு வந்து பிளட் டெஸ்ட்டில் ஸ்க்ரப் டைஃபஸை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஏர்லியாக கண்டுபிடிச்சோம்னா நம்ம கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ணிடலாம். இதுக்கு இப்போதைக்கு தடுப்பூசி எதுவும் கிடையாது.